இயேசு 12 மணிக்கு உட்கார்ந்துருக்காரு கிணத்தடியில. 6ஆம் மணி வேலைங்கிறது எத்தனை மணி? 12 மணி. அது தெரியுமா தெரியாதா? ஏன்னா யூதர்களுக்கு 1ஆம் மணிங்கிறது 6 to 7, 2ஆம் மணிங்கிறது 7 to 8. அப்ப 3ஆம் மணி இப்படி பாத்தீங்கன்னா கரெக்டா 12ஆம் மணி வேலை என்பது 6ஆம் மணி வேலை என்பது 12 மணி. 9ஆம் மணி வேலை என்பது மதியானம் 3 மணி. அதனால இயேசு மதியானம் 3 மணிக்கு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானின்னு சொல்லி ஜீவனை விட்டாரு. அதனாலதான் சிஎஸ்ஐல பாத்தீங்கன்னா இந்த 7 வார்த்தை 12 to 3 வைப்பாங்க. எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா சிஎஸ்ஐல சரியா மதியானம் 12 மணில இருந்து 3 மணி வரை 7 வார்த்தை பிரசங்கம் வைப்பாங்க. ஏன்னா இயேசு மரித்தது சரியா மதியானம் எத்தனை மணி? 3 மணி, 9ஆம் மணி. அப்ப 6ஆம் மணிங்கிறது மதியம் எத்தனை மணி? 12 மணி. 12 மணிக்கு இயேசு கிணத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. உட்கார்ந்துருக்க டயர்டா வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. வெயில் தானே, ஏற்கனவே மலை ஏரியா, ரொம்ப டயர்டா தாகத்தோட வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. சீசர்கள் சாப்பாடு வாங்க போயிட்டாங்க. இவ வாரா, ஏற்கனவே இவ விபச்சாரி, இவ மோசமான பொம்பளை. எதுக்கு இவ மதியானம் தண்ணி எடுக்க வந்தா தெரியுமா? அந்த நாட்கள்ல மோசமான பொம்பளைங்க மதியானம் தான் வருவாங்க. ஏன்னா பகல்ல குடும்ப பெண்களோட இவங்க வர முடியாது. காலையில குடும்ப பெண்கள் வந்து தண்ணி எடுக்க வருவாங்க கிணத்தடியில, சாயங்காலம் குடும்ப பெண்கள் வந்து தண்ணி எடுக்க வருவாங்க. அவங்க கூட இவ என்ன செய்ய முடியாது, வந்தா கல்லெறிஞ்சிருவாங்க, கேவலமா பேசுவாங்க. அதனால விபச்சார ஸ்திரீகள் என்ன பண்ணுவாங்கன்னா உச்சி வெயில ஒருத்தி என்ன செய்ய மாட்டா, கிணத்தடிக்கு வரமாட்டா. அதனால மோசமான பெண்கள் வெக்கப்பட்டு கூனி குறுகி ஜனத்தை பார்க்க முடியாது பாத்தீங்களா. அதனால என்ன செய்வானா மதியானம் 12 மணிக்கு தான் தண்ணி எடுக்க என்ன செய்வா, வருவா. ஏற்கனவே வெக்கப்பட்டு வரவா. இங்க தூரத்துல ஒரு ஆம்பளை உட்கார்ந்துருக்காரு. எப்படி இருக்கும் இவளுக்கு? ஷாக் ஆயிட்டு, என்னடா கிணத்தடியில ஒரு நாளும் மதியானம் ஆம்பளை உட்கார்ந்துருக்க மாட்டானே. ஏன்னா இவருக்கு கடவுள் இவளுக்கு என்ன செய்யாது தெரியுமா? தெரியாது. கிட்ட வாரா. ஏசு கேட்கிறாரு, எனக்கு தாகம் எடுக்கு, தண்ணி தாங்கிறாரு. நல்லா கவனிக்கணும். உடனே இவ கேட்கிறா, நீர் எப்படி ஆண்ட தண்ணி கேட்கலாம்? நீர் யூதன்ல, உங்களதான் எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காத, ஏன் தண்ணி கேட்கிற அப்படின்னு. இங்க கவனிங்க, இங்க கவனிங்க. உடனே ஏசு சொல்றாரு, நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருந்தா நீ ஏண்ட கேட்டிருப்ப, உனக்கு நான் ஜீவ தண்ணீரையே என்ன தந்திருப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உடனே இவா சொல்றா, அது எப்படி? உமட்ட குடமும் இல்ல, ஆமா இறக்கிறதுக்கு பக்கெட்டும் இல்ல, எங்க இருந்து உமக்கு தண்ணீர் வரும்? உடனே இவ சொல்றா, எங்கள் பிதா யாக்கோபை பார்க்க நீர் பெரியவரோ அப்படின்னு சொல்றா. உடனே இயேசு சொல்றாரு, அம்மா நீ குடிக்க தண்ணீர் மறுபடியும் என்ன உண்டாகும்? இன்னைக்கு எடுத்துட்டு போவ, மறுபடியும் மதியானம் 12 மணிக்கு நீ வருவ மறுநாள். ஏன்னா இது தாகம் உண்டாகும். ஆனா நான் கொடுக்கிற தண்ணீர் உனக்கு தாகமே என்ன செய்யாது, உண்டாகாது. நித்திய ஜீவ காலமா அது ஊறிக்கிட்டே இருந்தா இவளுக்கு ஒரே சந்தோஷம். அப்ப அந்த தண்ணி எனக்கு கண்டிப்பா. இயேசு எதை பத்தி பேசிட்டு இருக்காரு தெரியுமா? ஆவிக்குரிய பிரகாரமா பரிசுத்த ஆவியை பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம அக்கா மாம்ச பிரகாரமா பக்கெட் தண்ணிய பேசிக்கிட்டு இருக்கா. இவர் எதை பேசிட்டு இருக்காரு? ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வச்சாத நதியாக. நம்ம அக்கா சிறுவாணி தண்ணீரே, தாமிரபரணி தண்ணீரே, யாக்கோபுக்கு கொடுத்ததை இங்க போயிட்டு இருக்கா. ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? மாம்சத்துல இருக்கிறவனுக்கு ஆவிக்குரிய சத்தியம் புரியாது. என்ன ஒரு மாதிரி வகைய, மாம்சத்துல இருக்கிறவனுக்கு ஆழமான சத்தியம் என்ன செய்யாது, புரியாது. சில பேருக்கு ஏன் பிரசங்க நேரத்துல தூக்கம் வருது தெரியுமா? அப்படி இந்த குடிகார பையன் மாதிரி ஏன் தூக்கம் வருதுன்னா இது மாம்சத்துல இருக்கு. இவட்டையும் இவண்டி ஆவியானவர் இருந்தா தூக்கம் என்ன செய்யாது. ஆழமான சத்தியம் பேசும்போது இப்படி கேட்பாங்க, ஜீவ தண்ணீரா, அது பரிசுத்த ஆவியானவரா? சொல்லுங்க, ஆவியில இருக்கீங்களா? ஆவியானவரோட இருக்கீங்களா? மாம்சத்துல இருந்தா தூக்கம் வரும், மண்டையில வசனம் விளங்காது. ஆவிக்குரியவனுக்கு சத்தியம் நல்ல மண்டையில ஏறும். எத்தனை பேர் ஆவியானவர் எனக்கு வந்துட்டு, ஆண்டவரே ஆவியானவர் இருந்தா தான் சத்தியம் எனக்கு புரியும், நான் ஆவிக்குரியவனா மாறணும்னு சொல்றவங்க மாத்திரம் நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா அல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே நான் மாம்சத்துக்குரியவனா இருக்கக்கூடாது, நான் ஆவிக்குரியவனா இருக்கணும். ஆவியினால நடத்தப்படணுங்க. லீட் பை த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியினால நீ நடத்தப்பட ஆரம்பிச்சனா உனக்கு தேவனுடைய ஆழம் புரிய ஆரம்பிச்சிடும், சத்தியத்தின் ஆழம் புரிய ஆரம்பிச்சிடும். இது ஒண்ணு சாதாரண புத்தகம் அல்ல, இது ஆழத்திலும் ஆழமான புத்தகம். இதனுடைய சத்தியம் உன் கண்களுக்கு வெளிப்பட வேண்டுமானால் நீ பரிசுத்த ஆவியில நிரம்பி இருக்க வேண்டும். நீ பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டால் மாத்திரமே ஆழமான சத்தியங்கள் உனக்கு புரியும். கையை உயர்த்தி அல்லேலூயா. பக்கத்துல கை சொல்லுங்க, ஆவியானவரை வாங்கிக்க சொல்லுங்க. ஆவியானவர் வந்துட்டார்னா ஆழத்துக்குள்ள கொண்டு போவார். எத்தனை பேர் ஆவியானவர் வேணும்னு நினைக்கிறீங்க? கையை உயர்த்தி அல்லேலூயா. அபிஷேகத்தை வாங்கிக்கிடுங்க. இன்னைக்கு கேளுங்க, கர்த்தர் இன்னைக்கு தருவாரு.
நீ பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படணும். நீ பரிசுத்த ஆவிக்குள்ள இருக்கணும். அப்பதான் முத்துக்குமார் பேசுற சத்தியமும் புரியும், எங்க அண்ணன் பாஸ்டர் பேசுற சத்தியமும் என்ன செய்யும், புரியும். இல்லைன்னா முடிஞ்ச ஒன்னும் புரியல பாஸ்டர், ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுது. என்ன புரிஞ்சுது? அந்த கிணத்தடி கதையை சொன்னிய பத்தியலா, அது மட்டும் புரிஞ்சுன்னு சொல்ல காரணம் என்னன்னா, ஆவியானவர் இல்ல உள்ள, சரக்கு உள்ள இல்ல. ஆவியானவர் இருந்தாருன்னா எல்லாமே புரியும். கைய காணுமே. எத்தனை பேருக்கு பரிசுத்தாவியானவர் வேணும்னு நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு கத்த தர போறாரு. இன்னைக்கு ஆவியானவர் இறங்கி வர போறாரு. இன்னைக்கு அநேகரை கத்த நிரப்ப போறாரு. ஆமென், ஆமென். அதனாலதான் பவுல் சொல்றாரு, வாசிங்க 1 கொரிந்தியர் எடுங்க. அதனாலதான் பவுல் சொல்றாரு, எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தைங்க. வாசிங்க பாப்பா, 1 கொரிந்தியர் புஸ்தகத்தை திருப்புங்க, 2ஆம் அதிகாரம். 2ஆம் அதிகாரத்துல நல்லா நிறுத்தி வாசிங்க பாப்பா. 11வது வசனத்தை அழகா வாசிங்க பாப்போம். மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான், அப்படி போலவே தேவனுடைய ஆவியை அன்றி, பரிசுத்த ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஏங்க இப்ப பாஸ்டர் கவலையோட இருக்காருன்னு எனக்கு தெரியும். ஏன்னா என்கிட்டயும் மனுஷன் ஆவி இருக்கு, பாஸ்டர்ட்ட என்ன ஆவி இருக்கு சொல்லுவீங்களா? எதுக்கு துக்கமா இருக்கீங்க, நேத்து இருந்த மாதிரி உங்க முகம் இல்லையேன்னு கண்டுபிடிச்சிரும். ஏன்னா என்கிட்ட என்ன ஆவி இருக்கு, மனுஷ ஆவி இருக்கு, பாஸ்டர்ட்ட மனுஷ ஆவி இருக்கு. அதே போல பரிசுத்தாவி உள்ள இருந்தா தான் தேவன் என்ன சொல்ல வராருன்னு புரியும். தேவ இருதயம் புரியணும்ல, அவர் உண்ட என்ன சொல்ல வராருன்னு புரியணும்ல, இந்த விடுதலை கூட்டத்துல கத்தர் உண்ட என்ன எதிர்பார்க்காருன்னு புரியணும்ல. அது புரியணும்னா அந்த ஆவி இருந்தா தான் அந்த ஆவியோட கனெக்ட் ஆக முடியும். இப்பவும் சில பேருக்கு அப்படியே மண்டை சுத்துது, என்ன ஆவிங்காரு, ஏன்னா உள்ள வரல. இப்ப பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, பரிசுத்தாவி இருந்துட்டாருன்னா தேவனை பத்தி சூப்பரா கத்து கொடுப்பாரு. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? நான் உலகத்தான் அல்லையா, எனக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் சொல்றவங்க நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தேவனுக்குரியவைகளை அறிவதற்கு பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். பரிசுத்தாவியை நீ விளையாட்ட நினைக்காதம்மா. ஆவியானவர் இருந்தாதான் எல்லாமே புரியும். ஆமென். அடுத்த வசனத்தை வாசிங்க. அவைகளை நாங்கள் மனுஷனான போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். நான் இப்படியே ஆழத்துக்குள்ள போனோம்னா இங்க அப்படியே 4 கொட்டாய் வந்துட்டு, ஏன்னா என்னன்னே புரியல. இப்படி கொஞ்சம் ஆழத்துக்குள்ள போயிட்டு நினைச்சுக்கிட்டுங்க, பாதிக்கு புரியும், பாதிக்கு என்ன செய்யாது, புரியாது. ஏன்னா ஆவியானவர் இருந்தா புரியும். ஆமென். தங்கச்சி, அக்கா, உங்களுக்கு நான் சொல்றேன், பரிசுத்தாவி இன்னைக்கு நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய ஆழமான சத்தியமோ உங்களுக்கு அழகா புரிய ஆரம்பிச்சிடும். அண்ணே, ஐயா, பரிசுத்தாவினர் வந்துட்டாருன்னு வச்சுக்கிட்டுங்களேன், 5 மணி நேரம் ஒருத்தர் பேசினாலும் சளைக்கவே செய்யாது. இன்னும் பேசுங்கன்னு கேட்க தோணும். ஏன்னா உள்ள இருக்கிற ஆவியானவர் அப்படி கேட்க வச்சுக்கிட்டே இருப்பாரு, ஆழத்தை புரிய வச்சுக்கிட்டே இருப்பாரு. அல்லேலூயா. வாசி, அடுத்த வசனத்தை வாசி பார்ப்போம். ஜென்ம ஸ்பாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். போதும். ஜென்ம சுபாவம் இல்லாதவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. போய் சொல்லாம என்ற ஜென்ம சுபாவமே இல்ல. சில பேருக்கு ஜென்ம சுபாவம் எதா இருக்கும் தெரியுமா? எதா இருக்கும்? பொறாமையா இருக்கும். யாரை பார்த்தாலும் பொறாம. அவன் வீடு கட்டிட்டான், இவன் வீடு கட்டிட்டான், அவன் பொண்டாட்டி அவ்வளவு அழகா இருக்கா, அவன் புருஷன் அவ்வளவு அழகா. அது ஒரு ஆவி. சில பேருக்கு என்ன ஆவி? பெருமை. தெரியுமா, தெரியுமா, என்ஜாய். அது ஒரு ஜென்ம சுபாவம், அது ஒரு பியாயி. ஒவ்வொன்றும் ஒரு பியாயி இருக்கும். சிலதுக்கு கடிக்க சுபாவம், எப்ப பார்த்தாலும் கொதவழியை கடிச்சுக்கிட்டே இருக்கும். என்ன அது ஒரு ஜென்ம சுபாவம். சில பேருக்கு என்ன ஜென்ம சுபாவம்? டிவியை பார்த்துட்டே இருக்கணும், கோலவடி வர, அது ஜென்ம சுபாவம். சில பேருக்கு என்ன ஜென்ம சுபாவம்? தூங்கிக்கிட்டே இருக்கணும், எவ்வளவு தூங்க சொன்னாலும் சரி அசராம தூங்கும். இதெல்லாம் ஒரு பேய். இந்த சுபாவம் இருக்க வர ஆவிக்குரிய ஆழம் புரியாது. மண்டையில நல்லா புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அப்படியே சிரிச்ச முகத்தோட பக்கத்துல கை குடி சொல்லுங்க. ஜென்ம சுபாவம் செருப்பால் அடிச்சாலும் போவாதான் சொல்லுங்க. ஆனா இன்னைக்கு போக போகுது. ஏன்னா ஆவியானவர் இறங்கி வரப்போறாரு. கையை தட்டி எத்தனை பேர் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து ஜென்ம சுபாவத்தை வெளியே எடுத்து போட்டாருன்னா
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏ தூங்காம ஒரு அல்லேலூயா. ஆமென். ஏமா ஆழமான சத்தியம் புரியணும்னு யார் வேணும்? ஜீவ தண்ணீரே. இந்த கட்ட ஆவியானவர் இல்ல பாத்தியலா, இல்ல பாத்தியலா. அதனாலதான் இவ எதை பத்தி பேசிட்டு இருக்கா? கிணத்தடி, கிணத்தடி, குடம், குடம், பைப்பு, ஆமா சேமியா, உப்புமா, ஆமா சம்பளம் 8000 10,000. ஐயோ இவ்வளவு தானே, ஐயோ நான் என்ன செய்ய போறேன் 2000 கிறிஸ்துமஸ்க்கு ட்ரெஸ் எடுக்கலையே, ஐயோ 2 சுடிதார் எடுக்கணுமே, ஐயோ இது மாம்சம். ஆவியில இருக்கவன் என்ன செய்வான்? முழங்காலப்படுவான். எப்பா தாரமா கர்த்தர் கொடுப்பாரு. மாம்சத்துல இருக்கிறது புலம்பிக்கிட்டே இருக்கும், ஆவியில இருக்கிறது செபிச்சுக்கிட்டே இருக்கும். என்ன இதுவும் புரியலன்னா நான் ஒண்ணுமே செய்ய முடியாது. மச்சில இருந்து பொத்துன்னு விழுந்துட வேண்டியதான். அல்லேலூயா. பக்கத்துல கை சொல்லுங்க. மாம்சத்துல இருக்குது புலம்பம், சலம்பம். ஆவியில இருக்கிறது ஸ்டடியா இருக்கும். ஆவியானவரோட நடக்கணும்னு நினைக்கிறவங்க கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க. நல்லா கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க. அப்போ ஆவியானவர் வந்தாச்சுன்னா ஆழம் புரிய ஆரம்பிச்சிடும். எத்தனை பேர் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு ஆழத்தை புரிய வைக்க போகிறா? ஹல்லேலூயா.